ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் சமையல். டுடே வாங்க இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அடுப்பத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா தாராளமாக 3 கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். அதுலேயும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக 4ஆக தான் இப்படி வகுந்து போடணும். இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. பெரிய வெங்காயம் 2, சின்ன சைஸு தக்காளி 3, இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் வதக்கின ஆயிலே வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வதக்கின கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு மூடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்.
இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.